வந்து மருந்து மருந்து வியாபாரம் பண்றாங்க. கை உள்ள மருந்தா எனக்கும் வந்து மருந்து கிடைக்கிறாங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஞாபகம் தெரியுதா? வெளியே வித்தல குட்டி குட்டியா இருக்கு. வெள்ளை முள்ளம்பன்றி முள்ளம்பன்றி மாதிரி இருக்கானா? அது பேர் என்னது? ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மலேசியால இருந்து நானும் உங்கள் ஜமீக். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, புது பஜாருங்க ஒரு ஏரியா வந்திருக்கோம். கோலாலம்பூர்ல புது பஜார்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த பஜாருக்கு தான் வந்திருக்கோம். வாங்க ஒவ்வொரு கடையா போய் பார்ப்போம். இங்கதாங்க கோலாலம்பூர்ல உள்ள புது பஜார். பஜாருக்கு முன்னாடி பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கா. அப்படி பஜாருக்கு நம்ம எப்படி போவோம் உள்ள. நம்ம இப்ப உள்ள போலாம். உள்ள சீனர்கள் தான் அதிகம் கடை வச்சிருக்காங்க. காய்கறி, மீன், கோழி எல்லாம் உள்ள கோழி வியாபாரம் பண்றாங்க. வந்து பஜாருக்கு உள்ள போற மோப்பு இது. ஃபுல்லா மீன் கடை. மீன் இதுல ராட்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னு எல்லாம் பெரிய பெரிய ராட்டு எல்லாம். இங்க வந்து இந்தியா. Oh, itu tuh apa? Saya ini LSG. Coba. Saya. இங்க வந்து மருந்து வியாபாரம் பண்றாங்க. கை உள்ள மருந்தா எனக்கும் வந்து மருந்து கிடைக்கிறாங்க பாருங்க. கையில வந்து மருந்து தயாரிக்க பாருங்க. கருப்பு தலைமெல்லாம் மறைஞ்சிருமா. எனக்கு ஒரு தலைமும் மறையானாமா, ஆளை விடுமா, நான் கிளம்பிட்டேன். இங்க ஃபுல்லா கூறு போட்டுக்கிறாங்க பாருங்க. ஒரு தட்டு எவ்வளவு இருக்கு? நீங்க ஒரு சத்து ஒரு தட்டு எடுத்தா 10 வெள்ளி, 2 எடுத்தா 15 வெள்ளி. அம்மா மாவு சொல்லி நிக்கிறாரு. வாங்கிட்டு எங்க சமைக்கிறது? ரெண்டு கேட்க குறைச்சிட்டாரு வழியா. 15 வெள்ளி சொன்னாரு 2 தட்டு. வேணாம்னு சொன்னா 2 தட்டு 10 வெள்ளி எடுங்கன்னு சொல்றாப்புல. வாங்கிட்டு போய் நம்ம எங்க சமைக்கிறது? கிட்ட கொடைகள் அதுவும் கலந்து வச்சிருக்காங்க கடையில. காய்கறிகள் அப்படியே நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் இருக்கு சந்தையில. இது வந்து டெய்லி மார்க்கெட்டு. மார்க்கெட் அப்படின்னா டெய்லி மார்க்கெட்டு. டெய்லி வந்து வாங்கிடலாம். நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை லீவ் விடுவாங்க நினைக்கிறேன். இந்த மார்க்கெட் அப்புறம் சுத்தம் பண்றதுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை லீவ் விடுவாங்க நினைக்கிறேன். இந்த காய் பத்தில இந்த காய் வந்து சாப்பிட்டா உடம்பு நல்லா இருந்தாங்க. இங்க வந்து இந்த காய் வந்து ஃபேமஸ். விலையை பத்தில 6 வெள்ளி ஒரு இது. 6 வெள்ளி அப்படி ஒரு சிட்டா வேணா அப்படி 6 வெள்ளி. மீன்லாம் பாருங்க, பெரிய பெரிய மீனா இருக்கு. வந்து தலையெல்லாம் வேணா தலை தனியா வெட்டி வச்சுக்காங்க. தலை, மீன் முட்டை எல்லாமே தனியா கூறு போட்டு வச்சுக்காங்க. மீன் முட்டை வந்து வித்தியாசமா இருக்குது. ஃபுல்லா பங்களாதேஷ்காரங்க தாங்க ஃபுல்லா வேலை பார்க்கறதுல எல்லாமே. இங்க எல்லாம் மலேசியாக்காரங்க தான் கடை வச்சிருப்பாங்கன்னா, நம்ம தமிழ்நாடுகளும் அதிகமா வச்சிருக்காங்க. ஆனா வேலை செய்யறதுல பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க. வருஷத்து கோழி வியாபாரம் இல்ல. கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் எல்லாம் வச்சிருக்காங்க. காய்கறி கடை எல்லாம் இங்க ஃபுல்லா காய்கறி, கோழி, ரெஸ்டாரண்ட் தேவையான எல்லா ஜாமான் வந்து வாங்கிடலாம் இந்த பஜார்ல. இங்க உள்ள சுற்று வட்டாரம் ரெஸ்டாரண்ட், வீடுகள் சமைக்கிறது எல்லாமே இங்க வருவாங்க. மெயினான ஒரு மார்க்கெட்டு இந்த கோலாலம்பூர்ல இந்த மார்க்கெட்டு. மற்ற இடத்துல மார்க்கெட் இருக்கு. இதோட பெரிய மார்க்கெட்லாம் இருக்கு. இது வந்து இந்த சரௌண்டிங் உள்ள மார்க்கெட் தான். இங்க வேலை வரம்புல பங்களாதேஷ்காரவங்க. மீன் வகை அதிகமா இருக்கு.
இது வந்து இங்க இத்தாம்பாங்க. இது வந்து நத்தை. 2 கிலோ 15 சொல்லியா? 1 கிலோ வேணா 8 வள்ளி, 2 கிலோ வேணா 15 வள்ளி. வாழைப்பழம்லாம் இருக்கு. ஊர்ல மாதிரிதான் எல்லாம் கோவி கோவி விற்கிறாங்க. மீன் எல்லாம் கோழிக்கறி கடை. கோழி வந்து முழுசா சொன்னமாக வாங்கி சுத்தமாக அப்படி வெட்டி கொடுத்துருவாங்க, பீஸ் பீஸ் போட்டு. காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. காய்கறி கீரை எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்க. கோழி பத்தில கோழி சுத்தம் பண்ணி மாட்டி கீழே வச்சுக்கலாம் பாருங்க. மஞ்சள் பொடி போட்டு ஆட்டுறாங்க பாருங்க. ஆனா அப்படி வாட்டி அதான் சுத்தம் வச்சுக்கலாம். ஒரு கோழி முழு கோழி வாங்கின பக்கம் சின்னதாக இருந்தால் 11 ரூபாயா, பெருசாக இருந்தால் 12 ரூபாயா. முழு கோழி ஒரு கோழியோட விலை. எந்த கோழி வேணும் நம்ம எடுத்து கொடுத்த பக்கம் பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. கோழிக்கறி கடை தான் அதிகமாக இருக்கு. கோழிக்கறி கடையும் மீன் கடையும். ஆட்டிறைச்சி கடைக்கு நம்ம அங்கிட்டு போகணும். அந்த சைடு ஃபுல்லாக கோழி மீன் காய்கறி வியாபாரம் தான் பண்ணுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மேம்பாலம், பஸ் மேம்பாலம் போகுது. பாலத்துக்கெல்லாம் கடை போட்டிருக்காங்க. பஜார் வந்து உள்ள இருக்கு. இங்க பக்கத்துல வந்து இடம் இருக்கனால சின்ன ஒரு சில கடையெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு கார் பார்க்கிங் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. இந்த பக்கத்துல தவுன்னு சொல்லுவாங்க. இது தவு இதுனா உடம்பு குளிர்ச்சி. தவுல ஒரு விதமா இருக்கு பாருங்க. தவு வந்து இங்க வந்து நூடுல்ஸ் போடுவாங்க. நூடுல்ஸ்க்கு, சூப்புக்கு இந்த மாதிரி போடுவாங்க. பஜாருக்கு மேலே வச்சுருக்காங்க. பெரிய பில்டிங் இருப்பாங்க. பெரிய பெரிய பில்டிங் தான். கீழே வந்து பஜாருக்காக இடம் விட்டுருக்காங்க. நம்ம வந்து உள்ள போய் பார்ப்போம். கோழி நம்ம இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா வாங்கிடலாம். இடம் போட்டு கொடுத்துருவாங்க. உயிரோட இடம் போட்டு அப்படி கொடுத்துருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக நமக்கு நம்ம இல்லை காளானு எல்லாம் வச்சுருக்காங்க. நீங்கப்பா மஷ்ரூம் காளான் காய வச்சுருக்கேன். இதுல காய்கறி மொத்த வியாபாரம் வச்சுருக்காங்க. போட்டு காய்கறி கடை மொத்த வியாபாரம் கிடையாது. இந்த புது பசாருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெஸ்டாரண்ட் MSS போட்டிருக்கு. ரோஜா செந்தூள் எல்லாம் வியாபாரம் பண்றாங்க. செந்தூள் என்னென்ன இருக்கு? செந்தூர்ல கச்சா இருக்கு, ஜாக்குங்க இருக்கு, பூனட் இருக்கு, ரோஜா இருக்கு. இது கடை எத்தனை மணி இருக்குங்க? காலைல 8 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். 8 மணி சாயந்தரம் 5 மணி 5:30 மணி வரை இருக்கு. காலைல 8 மணிக்கு வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும். சாயங்காலம் 5 மணிக்கு 5:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும். ஓகே. புது பஸ்ல வந்து இந்த கடை வந்து ரொம்ப ரொம்ப காலமா இருக்கு. இருக்கு 50 வருஷம் ஆச்சு. நானே ஒரு 10 வருஷத்துக்கு மேல வந்திருக்கேன். இருந்துச்சு பார்த்தேன். இது வந்து போஸ் அவருடைய அப்பா போஸ் இப்ப அவர் பிள்ளைய நல்லா ஃபேமஸான 3 ஜெனரேஷன். புது பசார்ல வந்து செந்தூர் கடை வந்து இது வந்து நம்ம ஃபேமஸான இடம். ஒரு மதிய டைம் வந்து நமக்கு நல்லா ரஷ்ஷா இருக்கும். உள்ள வந்தோம்னா பார்க்கறதுக்கு இளநீர் குடிக்கலாம். இளநீர் வச்சுருக்காங்க. ரோஜா வச்சுருக்காங்க. ரோஜா பூவை ஃபுல்லாக சின்ன சின்னதாக வெட்டி இது குழம்பு. அந்த ரோஜா கூவா கச்சாங்க இது பேரு. அந்த பூவெல்லாம் வெட்டி சிறு சிறுசா வெட்டி இந்த கூவா கச்சாங்க ஊற்றி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்சல்னா பார்சல் வாங்கிக்கலாம். சாப்பிட்னாலும் நம்ம உள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இது சொத்தாங்க. இது ரோஜா சொத்தம். ஆனாவா ரோஜா சொத்தாங்க. இது பேர் என்னன்னு? இல்ல இப்ப நீங்க போடுறது என்னது?
செந்தில் கூல் விட்டாரு. ஐஸ்கிரீம் போட்டு ஐஸ் போட்டு சோறு மாதிரி இருக்கு, அதை போடுறாங்க. இது சீனி, கருப்பு சீனி சொல்லுவாங்க. கருப்பு சீனி. ஆமா. குலா மேரா அது. இது சந்தன். சந்தன். இது பேரு செந்துலா? செந்துலுங்கிற இது பேரு தான். பச்சையா இருக்கு செந்துல். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பால், தேங்காய் பால். தேங்காய் பால். ஆமா. இது தேங்காய் பால். இது பயறு மாதிரி இருக்கு. இது சாக்குவாங்க. ஆமா. செந்தில் ரெடி. ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஓகே, செந்தில் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு ஒரு செந்தில் போடுங்க. ஓகே. புடிச்சுக்கிறோம். ஆமா, நம்ம ஒரு செந்தில் ஸ்பெஷலா போட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுறீங்களா? ஆமா, சாப்பிட்றது போட்டுங்க. ஐஸ் கட்டி வச்சு, ஐஸ் கட்டியில வச்சு மிஷின்ல வச்சு அப்படியே சுத்துறது. சரி, தேங்காய் பூ மாதிரி அப்படியே பூ மாதிரி விழுது பாருங்க ஐஸ் கட்டி. செந்தில் இது இது போடாதீங்க. இது செந்தில் இது போடுவீங்களோ? பேசா போட்டுட்டு வேணா, போட்டுட்டேன். மத்தெல்லாம் போடுங்க. ஐஸ் நார்மலா போடுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடையில் கொடுத்துருக்கோம், அதோட இன்னைக்கு குடிக்கிறோம். பாப்பேன் அப்படின்னு. செந்தில் பேசா எவ்வளோண்ணே? பேசா எவ்வளவு? பேசா குடிக்க 2 வெள்ளி, பொங்குஸ் 2 வெள்ளி. குடிக்க 2 வெள்ளி, பொங்குஸ் 2 வெள்ளி. ஆமா, பேசான்னா செண்டூல் மட்டும். ஓகே ஓகே. இது கச்சா போட்டா எக்ஸ்ட்ரா 50 குடிக்க. பொங்குஸ் வந்து 3 வெள்ளி. பொங்குஸ் 3 வெள்ளி. பொங்குஸ் 3 வெள்ளி கச்சா போட்டா. எல்லாம் ஜம்பர் பண்ணா 350. ஓகே ஓகே. சாப்பிடலாம், உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம். சாப்பிட உட்காந்து சாப்பிடலாம். பார்சல்னா பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆமா, உள்ளே அந்த வெளியே. ஓகேண்ணா ஓகேண்ணா. இளநீ, செண்டூல், ரோஜா. இளநீ, செண்டூல், ரோஜா 3 இருக்கு. ஆமா, 3 இருக்கு. பனாஸ் இருக்கு. இளநீனா எப்படி? முழு இளநீ அப்படி கேட்டா வெட்டி கொடுத்துறேன். அப்படியே 5 வெள்ளி ஒரு இளநீ 5 வெள்ளியா? ஆமா. ஓகே ஓகே. இங்க வந்து நம்ம வந்து செண்டூல் இளநீ சாப்பிட்டு போயிடலாம். இளநீ, செண்டூல், ரோஜா மீன். ஓகே ரைட். நம்ம வந்து இன்னைக்கு செந்தில் சாப்பிட போறோம். புது பஸ் அண்ணன் கடையில் செந்தில் பார்த்தோம். ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே சாப்பிட்ருக்கேன். அதோட இன்னைக்கு சாப்பிட போறேன். எப்படிங்க பார்ப்போம். வாங்க சாப்பிடலாம். செந்தில் பத்தில இது வந்து பூலிட்டு போடாது, வெறும் சாதா பேசா நார்மலான ஒரு செந்தில். இது காமிக்க முடியல, அப்படி கொட்டிடுவோம், பயமா இருக்கு. எப்படி பத்தில ஓகே. தேங்காய் பால் அப்படியே ஊற்றுது. ஆஹா, காலங்காத்துல இல்ல, ஒரு 9 மணி இருக்கு மணி. அப்படி குழுகுலும் குடிக்கிறது. சாப்பிடலாம், காலை சாப்பிடுன்னு சாப்பிடல, வேறு வைத்து குடிக்கிறது. நல்லா குழுகுலுன்னு இருக்கு குடல். அப்படியே நீங்க நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? மதுரை. மதுரை ஆடி மதுரையா? மதுரை தானே. மதுரை எந்த இடத்துல? மதுரை திருப்பாலையா? ஓகே ஓகே. நான் திருப்பாலையில வந்திருக்கேன். ஓகே பாய். இங்க என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வந்து செண்டோல், ரோஜா, கிளப்பா, பனாஸ். வேற இதுதான். ரோஜால வந்து ரோஜா, மீ ரோஜா, ரோஜா சொத்தம். ஓகே. ரோஜா பேச. செண்டோல் வந்து ஸ்பெஷல் கச்சான் ஜாக்கும் பொல்லோட். செண்டோல் ஏபிசி. கிளப்பா. இளநீ. இளநீ இருக்கு, செண்டோல் இருக்கு, ரோஜா இருக்கு. டீ குடிக்கணும், டீ குடிச்சுக்கலாம். டீ இருக்கு, நெஸ்காஃபி, மைலோ இருக்கு. அந்த மாதிரி சருத்து குடிச்சுக்கலாம். இது மட்டும் தான் இருக்கு. 50 வருஷமா இதுதான். நீங்க எந்த ஊரு? நான் வந்து கீழச்செல்லூர். கீழச்செல்லூர், ராமநாடு டிஸ்ட்ரிக்ட். ராமநாடு டிஸ்ட்ரிக்ட் கீழச்செல்லூர். ஓகே. ஏர்வாடி சிக்கல் பக்கத்துல. ஓகே ஓகே. என்ன ஓகே. இந்த பஜார் ரோட்லயே கடை வச்சிருக்காங்க, ஒரு குருவி, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அழகான குருவியா இருக்கு. லவ் பேர்ட்ஸ், கோழிலாம் வச்சுனா, குட்டை ஜாதி கோழி எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க. கோழி இல்லை, கோழி சேவை இல்லை குட்டை ஜாதி. இது என்னன்னு தெரியல, குருவி மாதிரி இருக்கு. என்ன இது? ஒரு வகையான குருவி. முயல்லாம் வச்சுருக்காங்க. முயல், எலி குஞ்சு, இல்லை எலி. எலியை பற்றின கலர் எலியா? இது வந்து முயல்.
கலர் எலி, குட்டி எலி பாருங்க, எலி குட்டி. வெளியே வித்தல குட்டி குட்டியா இருக்கு, வெள்ளை எலி. எலிய பல கலர்ல இருக்கு. சின்ன சின்ன எலி, பெரிய எலி இதெல்லாம் வீட்டில் வாங்கி வளர்க்கலாம். அழகான குறியா இருக்கு இல்லைங்க. ஆனால் ஊரில் வளர்க்க முடியாது, வளர்க்கக்கூடாது என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வளர்க்கலாம். இந்த குருவி பாருங்க, சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி அது என்ன குருவின்னு தெரியல, சின்ன சின்ன குருவியா இருக்கு. இது ஒரு வகையான குருவியா இருக்கு. ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு விதமான குருவியா இருக்கு. இதுல வேற குருவியா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்குற புறாமர் இருக்கு, ஆனா குருவி சின்ன குருவி. இந்த பஜாருக்கு உள்ள போற வரிசையில இந்த கடை இருக்கு. குருவி வியாபாரம், குருவி எலி இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை குருவி, முயல், இது அணிலா. இது ஒரு வித்தியாசமா இருக்கு, அணில் மாதிரி இருக்கு. அணிலா என்னன்னு தெரியல, இது முள்ளம்பன்றி என்னன்னு தெரியல. முள்ளம்பன்றி மாதிரி இருக்கு, ஆனா அது பேர் என்ன தெரியல. கலர் மீன் வகைகள் எல்லாமே விலை போட்டுருக்காங்க. என்னென்ன மீன் வேணுமோ வாங்கிக்கலாம். ஒரு மீன் 2 வெள்ளி. இல்லை கலர் மீன் தான் பாருங்க, சூப்பராக வச்சுக்கோங்க. வகையான மீனா இருக்கு. விபரீதத்துல கடலுக்குள்ள போற மாதிரியா இருக்கு. பெரிய மீன்ல இருந்து சின்ன மீன் வரையும் வச்சுக்கோங்க. பாக்குறது சூப்பரா இருக்குங்க. தேங்காய் வியாபாரம் பண்றாங்க. கடைகளுக்கு, வீடுகளுக்கு தேங்காய் கட்டும்போது ஒரு தேங்காய் 2 தேங்காய் கட்டும்போது இந்த மாதிரி சீட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு பக்கெட்ல போட்டு கொடுத்துருவாங்க. எத்தனை தேங்காய் வேணாலும் நம்ம சீட்டு கொடுத்துருவாங்க. நம்ம தமிழர்கள் தான் நம்ம கடை வச்சுருக்காங்க. இப்போ தேங்காய் இங்கிட்டு அந்த பக்கம் பலசர கடை. இதுக்குள்ள போனா காய்கறி மார்க்கெட் இருக்கு. பக்கத்துல இங்க நம்ம அக்கா பூக்கடை வச்சிருக்காங்க. பூ வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இங்கிட்டு போய் பார்ப்போம் என்ன கடை. கார் ஓட்டுறது, காரு, பேட்டரி பைக்கு, சைக்கிள் எல்லாம் இருக்கும். பேட்டரி பைக்லாம் 380 வெள்ளி. 380 வெள்ளி. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு தெரியல. இங்க மனுஷ காசு 380 வெள்ளி. நம்ம ஊர் காசு எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 380 பேட்டரி காரு, பைக் எல்லாம் அதுக்காக. அப்படியே இந்த வரிசையில் வந்தவங்க ஸ்பீக்கரு உள்ள நம்ம வாட்ச் எல்லாம் வாங்கிடலாம். சேம் மிஷினு ஸ்பீக்கர்லேருந்து எல்லாம் இருக்கு. எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம். ஸ்பீக்கர்லாம் சின்ன சின்ன ஸ்பீக்கர்லாம் விலை கம்மியாக தான் இருக்குங்களா. 45 வெள்ளி. இதில் போனால் சின்ன பிள்ளைக்கு உள்ள ஜாமான் வாங்கிடலாம். இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கு நிறையா. எலக்ட்ரானிக் ஜாமான் கடைகளும் இருக்கு. வெளியில பிளாட்பார்த்துலையும் வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள கடையில் வேணா கொஞ்சம் விலை கூட இருக்கும். அதே ஜாமான் அங்கே வெளியில பிளாட்பார்த்தில் வேணா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கடைகளுக்கும் போயிட்டாலும் எலக்ட்ரானிக் ஜாமான் தான். ஸ்பீக்கர் எல்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர்லேருந்து இருக்கு பாருங்க. பெரிய ஸ்பீக்கர்லேருந்து சின்ன ஸ்பீக்கர் வரையும் இருக்கு. எலக்ட்ரானிக் கடை தான் பாருங்க. நமக்கு தேவையான ஜாமான் இங்கே வாங்கிக்கலாம். இல்லை பவர் பேங்கு, மைக்கு எல்லாம் ஜாமான் வச்சுருக்காங்க. ஹெட்ஃபோன்லேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. வேறுத்ததுனா ஃபேன் வாங்கி வச்சுக்கலாம் கையில். மலிவாக இருக்கும். இந்த பஜாருக்கு வந்த பக்கம் பிளாட்பார்த்தில் ஜாமான் மலிவாக இருக்கும். மலிவுக்கு ஏற்றாப்ப தான் குவாலிட்டி இருக்கும். அது தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. செருப்புலாம் நல்லா வகையாக இருக்கு பாருங்க. உள்ள விலை கம்மி தான். நீ அதுக்கப்புறம்
தோப்புல ரிங் 20 வெள்ளியும் செருப்பு. ஒரு ஜோடி வாங்கினா 20 வெள்ளி தான். இதே கடையில் வாங்கினப்போ விலை கொஞ்சம் கூட இருக்கும். நம்ம வேலை பார்க்குறவங்க எல்லாம் அங்கே வந்தால் வாங்கி போயிடலாம். அதே உள்ளே டிவி கடைலாம் இருக்குது. டிவி, ஸ்பீக்கரு எல்லாம் அதுதான். எந்த ரேடியோ இது ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அது செட் ஆகும். இதெல்லாம் மஹாலில் வச்சுருக்கவங்க வாங்கி வச்சுக்கலாம். ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஜாமான் எல்லாம் எல்லாம் இது பாருங்க. ஹோம் தியேட்டரு எல்லாம் வச்சுருக்காங்க. இதாங்க புது பசார் ஏரியா. அதாவது சாப்பாடு கடைக்கு தேவையான ஜாமான், சமைக்கிற ஜாமான், காய்கறி ஜாமான் எல்லாமே அங்கே வந்து வாங்கிடலாம். உள்ள பஜாருக்குள்ளே போன பார்க்கும். வேறு எலக்ட்ரானிக் ஜாமான் எது வேணால் அங்கே வாங்கிடலாம். சீப்பாக இருக்கும். இது ஆப்போசிட்டில் இருக்க கடை, இங்கே இருக்க கடை எல்லாமே எலக்ட்ரானிக் ஜாமான் வியாபாரம் தான். அப்படியே இந்த கடைகள் இருக்குல்ல, இது பின்னால் போனால் பஜார் மார்க்கெட்டு. நம்ம இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னாக்க பின்னால் எலக்ட்ரானிக் ஜாமான். வாங்க இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ள போய் பார்ப்போம். எலக்ட்ரானிக் ஜாமான் இருக்குங்க. ஸ்பீக்கரு, மைக்கு, கேமரா, வாக்கி டாக்கி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம். இது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஜாமான் தான். எலக்ட்ரானிக் ஜாமான் வாங்கணும்னா புது பஜாருக்கு வந்துடுங்க. எங்கிட்ட திரும்பினாலும் எலக்ட்ரானிக் ஜாமான் தான் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்பீக்கர் கடை தான். ஸ்பீக்கரு, மைக் கடை தான். வாக்கி டாக்கி எல்லாம் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் உள்ள வந்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இந்த எலக்ட்ரானிக் ஜாமான் கடை தாங்க. உள்ள வரிசை ஃபுல் எலக்ட்ரிக் கடை தான் இருக்கு. அண்ணன் கடையில் மைக் கேட்டோம். மைக் ஆமாங்க, அண்ணன் கடை இல்லை. சரி, ஸ்பீக்கர் எல்லாம் இருக்கு. ஓகேண்ணே. நல்லா காற்று குழுன்னு வருதுங்க. இந்த மாதிரி சார்ஜர் வேணுங்க. கரண்ட் போனால் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்களா? நல்லா குழு இருக்கு. நெட்டோன போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம உள்ளே போய் பஜாரை பார்த்தாச்சு. இந்த பஜார் தான் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள மெயினான பஜாரு. ரெஸ்டாரண்ட் தான் முக்கால்வாசி. ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க தான் இங்கே வந்து காய்கறி, மீன், கோழி, ஆடு எல்லாமே வாங்குவாங்க. ரெஸ்டாரண்ட் அதிகமான ரெஸ்டாரண்ட் இருக்கனால இல்லை இங்கே தான் இந்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுக்கு வெளியில இந்த கடைகள்லாம் இருக்குது. எலக்ட்ரானிக் கடை, மார்க்கெட்டு உள்ள ரெஸ்டாரண்ட் ஜாமான் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து நமக்கு மேக்ஸிமம் எல்லா ஜாமானும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இப்போ வந்து நைட்டான பசிக்கு சென்ட்ரல் குடிச்சாச்சு நம்ம அண்ணன் கடையில். இப்போ பசிக்குது. பக்கத்தில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம். சரி, அப்படியே நம்ம நேரம் வந்த பக்கம் இங்கே ஒரு ரோட்டு கடை இருக்குது, அங்கே சாப்பிடுவோம். என்ன இருக்குது சாப்பாடு கேட்டு. என்ன ரொட்டி இருக்கானே? இருக்கா ரொட்டி ஒன்று பஞ்சர் பண்ணுங்க. இங்கே சாப்பிடணும். நம்ம கடை பேர் அலிமாஸ். இந்த கடை எப்படின்னா ரோட்டோரத்துலேயே இருக்குது. ரோட்டு கடைம்பாங்க. நம்ம ஊரில் பிளாட்பாத்தில் இருக்குல்ல, அந்த மாதிரி ரோட்டு கடை. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ரொட்டி ஒன்று சொல்லியிருக்கேன், வெட்டி கறி ஊற்றி சொல்லி குழம்பு ஊற்றி சொல்லி சாப்பிடுவோம். சாப்பிட்டு கிளம்புவோம். நமக்கு வந்து ரொட்டி கட்டிருந்தோம், வெட்டி குழம்பு சொல்லி வந்துருச்சு. சாப்பிடலாம். சாம்பார் ஊற்றி அதில் சம்பல்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதுதான் ரொட்டி வந்து பஞ்சீர்னு சொன்ன மாதிரி தான். சாம்பார் சம்பல்னு சொல்லி விட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டால் கடையில் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா காத்தோட்டமாக இருக்கும். ரொட்டி நல்லா சாப்பிட்டா இருக்குங்க. சாப்பிட்டா இருக்கு. சாம்பாருக்கும் அந்த சம்பளுக்கும் அது டேஸ்டே தனி. நம்ம வர வழி தான் சென்ட்ரல் குடித்தோம். அதனால ஒரு ரொட்டியும் சாப்பிட்றோம். டீ குடிக்க முடியாது. நீங்கள் எந்த ஊருங்க? காரைக்குடியா? நம்ம வந்து காரைக்குடி. இங்கே ஸ்டால் கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலை சாப்பாடு, மறை சாப்பாடு எல்லாம் இருக்கு. வெள்ளிக்கிழமை பிரியாணி இருக்கா? காலையில் என்னென்ன சாப்பாடு இருக்கு? காலையில் வடை, இட்லி, தோசை, ரொட்டி, சென்னை இதெல்லாம் இருக்கு. மதிய சாப்பாடு இருக்கு. ஆசிரமா ஐயம் கறி இருக்கு நம்மகிட்ட. அது ஃபேமஸ்ஸு. கடை வந்து 24 மணி நேரம். நம்ம வந்து கடையில் வந்து ரொட்டி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்புறோம். சரி பார்ப்போம்ண்ணே. சரி.
இந்த வரிசைகள்ல கடைகள்லாம் எப்படின்னா நம்ம ஜாமான் பழைய ஜாமான் வாட்சி இந்த மாதிரி செயின் மோதிரம் அந்த மாதிரி விற்கணும்னா விற்கலாம். நகையும் விலை கம்மியா பழசு தானே வாங்கினா வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் கடப்புல இந்த மலேசியாவில் சலூன் கடை பார்த்துக்குங்க. இதுதான் சலூன் கடை. நம்ம தெரிஞ்ச 15 வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் உள்ளவர் தான் கடை வச்சிருக்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஞாபகம் தெரியுதா? என்ன மறந்துருப்பேன் நினைச்சேன் நானு. உங்க இடம் தேடிட்டு இருக்கேன் நானு. கடை அங்கெல்லாம் இருந்துச்சு மாறிச்சோ. கடை வேற மாதிரி மாறிச்சுன்னா அங்க இருந்து ஒரு மணி தேடிட்டு இருக்கேன். பாப்பான்னு சொல்லிட்டு பல வருஷமாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இங்க வந்து காய்ச்சல் பக்கத்துல பண்டாரப்பாரு பாங்கி அங்க இருக்கிறேன். ஆமா, நம்ம அண்ணன் வந்து 10 வருஷம் பழக்கம், 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவன் கூட 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். நம்ம அண்ணங்களை சலுங்கை எல்லாம் முடி வெட்டுவேன் வந்து அண்ணன். நான் கூட நினைச்சேன் எப்படி 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு அண்ணன் இருக்க மாட்டாரு, வேற மாறி இருப்பாரு, ஊருக்கு போயிருப்பாரு. அப்படி இல்லையா? நல்ல நண்பர். ஆமா, பார்த்தேன் கரெக்டா மூஞ்சிய கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. நான் கூட கண்டுபிடிக்க முடியாம நினைச்சேன், கண்டுபிடிக்க மாட்டாரு ஒரு ட்ரிப் பார்த்தோம்னா கரெக்டா. ஆமா, பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு அண்ணன். அண்ணன் முடி வெட்டுவேன், நல்லா சூப்பரா வெட்டுவாப்ல. இப்ப வந்து அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு, இந்த ஏரியா வந்தோடனே அண்ணன் எப்படி பாத்துட்டே போகணும். ரொம்ப சந்தோஷம். அண்ணன் எந்த ஊருன்னு? எனக்கு புதுக்கோட்டை பக்கம். புதுக்கோட்டை பக்கத்துல எங்க? தம்பி ராமையா ஊர் நடிகர். தம்பி ராமையா ஊரா? பாத்தீங்களா? உமாபதி இருக்காருல்ல. ஆமாமா, அர்ஜுன் மகன் பண்ணாரு, அந்த ஊருக்காரு. அந்த ஊர் தான், ராராபுரம்னு சொல்லிட்டு. ராராபுரம். ராராபுரம் பிசினஸ்ல எப்படி இருக்கு? ஓகே, போடுது. கடை வேற மாதிரி அமைஞ்சிருச்சு. நீ ஒரு ஆளு தானே? உங்க பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. பல வருஷம் ஆச்சு. நான் சரி ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. அதுதான் கடை எப்படி பாச பார்த்துட்டு வரேன். எங்க இருந்துச்சு இந்த வருஷம் எங்கேயா இருக்கும் யாரும் நினைச்சேன். அப்புறம் கிட்ட நீங்க முன்னுக்கு வந்த உடனே பரவாயில்லையே. புத்திரிஸ்ல தானே இருந்தேன். புத்திரிஸா இல்ல புத்திரிஸ் பக்கத்துல? புத்திரி பக்கத்துல ஸ்டால் கடை. அதெல்லாம் போவீங்களா? அவரு பையாஸ் வருவாரு. பையாஸ் வருவா? அப்படியா? கடை வச்சிருக்காப்ல அங்க பெரிய லெவல்ல. இந்த கடை எங்க இருக்குன்னா புது பசாருக்கு முன்னுக்கே இருக்கு. மெயின் ரோட்லயே இருக்கு, மெயின் ரோடு பக்கத்துல இருக்கு. சரி, வேலையை பாருங்க. பாப்போம், இன்னொரு நாளைக்கு பாப்போம். ஓகேண்ணே. ஓகே. பஸ் இப்போ வந்து ஃப்ரீ பஸ். இது இந்த பஸ்ல ஏறணுமா ஃப்ரீயா போயிடலாம். கோலம்பூருக்கு பஸ் பத்தில அப்படி போதுன்னு ட்ரெயின் மாதிரி போகுது. இதே நேரம் போனாலுங்க நம்ம புது பஸ்ஸருக்கு போயிடலாம். எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின் ஏறுறதுக்காக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம் கடை, வயசானவங்க கடை வச்சுருக்காங்க. பழம், சின்ன சின்ன வியாபாரம். அவங்க வயசானவங்க அவங்களால முடிஞ்சதை சின்ன வியாபாரம் பண்ணி பிழைக்கிறாங்க வச்சுல. அது வரைக்கும் பாராட்டணும். யார்ட்டையும் கையை இருந்தாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை சின்ன சின்ன வியாபாரமாக பண்ணுறாங்க. இதுதான் நம்ம வந்து புது ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏறி நம்ம வீட்டுக்கு போகிறோம். கோலாலம்பூரில் லோக்கலில் போகிற வண்டி இது. அதுக்கான இது வந்து ரயில்வே ஜங்ஷன் இது. இப்போ நம்ம கார்டை உள்ளே வச்சுட்டு கார்டு டச் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ட்ரெயினில் ஏற போகிறோம். ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அடுத்த வீடியோவை சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜமீக். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பாய். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, பத்து எரியாதோ.